வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம். விருத்தாச்சலத்தில் 70க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மூடப்பட்டு போராட்டம். பள்ளிகளுக்கு இடையிலான செஸ் விளையாட்டு போட்டி. 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை நாடு தழுவிய போராட்டத்தால் விருத்தாச்சலத்தில் செயல்பட்டு வரும் 70க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மூடப்பட்டு மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்திற்கும் அரசு மருத்துவமனையை சூறையாடிய சம்பவத்திற்கும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நாடு முழுவதும் பணியாற்றும் மருத்துவர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக இந்திய மருத்துவ சங்கம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தில் செயல்பட்டு வரும் 70க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள் இன்று காலை 6 மணி முதல் மூடப்பட்டு மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் திட்டமிட்டிருந்த அறுவை சிகிச்சைகள் ஒத்திவைக்கப்பட்டும் வெளிப்புற நோயாளிகளுக்கான சேவைகள் வழங்காமல் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை வழக்கம் போல் செயல்பட்டு வருவதாக குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன் அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 91ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், பொருளாளர் ரமணன், நகர செயலாளர் கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன், சீதாபதி, சொக்கலிங்கம், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், ஒன்றிய கழக செயலாளர்கள் சொக்கலிங்கம், மணிமாறன், பழனி, மாவட்ட அமைப்பாளர் சந்திரன், நகர துணை செயலாளர் ஓவியர் கௌதமன் உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவின் கட்டிடத்தை கதவை இழுத்து பூட்டி பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை புறக்கணித்தனர். 7:30 மணிக்கு புறநோயாளிகள் பிரிவிற்கு முன்பாக வந்த 100க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு கட்டிட கதவினை இழுத்து பூட்டி அதற்கு முன்பாக அமர்ந்து கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கோஷம் எழுப்பியதோடு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி கோஷம் எழுப்பினர். சுமார் 1 மணி நேரமாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவினை மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் 1 மணி நேரம் புறக்கணித்ததால் காலையிலேயே காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட நோய்களுக்கு மருந்து பெறுவதற்காக வந்திருந்த பொதுமக்கள் மருத்துவமனை அறைகளிலும் வளாகத்திலும் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டது. கோவில்பட்டி வட்டார பள்ளிகளுக்கு இடையிலான 2024-2025 ஆண்டுக்கான செஸ் விளையாட்டு போட்டி 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார பள்ளிகளுக்கு இடையிலான 2024-2025 ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகளை கோவில்பட்டி இல்லத்தார் நடுநிலைப்பள்ளி நடத்தி வருகிறது. இந்த நிலையில் செஸ் போட்டிகள் கோவில்பட்டி லட்சுமி மில் மேல்நிலைப் பள்ளியில் 11, 14, 17 மற்றும் 19 வயது ஆகிய 4 பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். மாணவ மாணவியர்கள் லீக் முறையில் விளையாடினர்.
இல்லத்தார் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை இசக்கியம்மாள், லட்சுமி மில் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போட்டியை இல்லத்தார் நடுநிலைப்பள்ளி செயலாளர் சங்கரன் துவக்கி வைத்தார். கோவில்பட்டி கல்வி மாவட்ட அலுவலர் இடைநிலை ஜெயபிரகாஷ் ராஜன், வட்டார கல்வி அலுவலர் பத்மாவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். செஸ் போட்டி நடுவர்களாக பீட்டர் டைட்டிங், காளிமுத்து, கரிகாலன் உட்பட பலர் செயல்பட்டனர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இல்லத்தார் நடுநிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஜெயக்குமார் செய்திருந்தார். அடுத்தடுத்த பேரிங் போடுவாங்க. ஒரு மேட்ச் தோத்தாலும் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ரிசல்ட்னா கையை ரைஸ் பண்ணுங்க, வருவாங்க. வில்லுப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் சடல் திருவிழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வில்லுப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன், ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயம் உள்ளது. இதில் சடல் திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உயர்ந்த மாதமாக விளங்கக்கூடிய இந்த நாளில் நேற்று காலை 6 மணிக்கு சன்னதியில் உள்ள சக்தி விநாயகர், பாலமுருகன், செங்கழுநீர் அம்மன், எல்லையம்மன், முனீஸ்வரன் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக சந்தனம், பால், தயிர், அபிஷேகத்தூள், பன்னீர், இளநீர், தேன், பழவகைகள், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் மூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நதிக்கரைக்கு சென்று ஜலம் திரட்டி கரகம் புறப்பாடுடன் சன்னதிக்கு சென்று சன்னதியில் உள்ள பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. வில்லுப்பாளையம் கிராம மக்கள் அம்மனுக்கு மாவிளக்கு இட்டு தங்களின் நேர்த்தி கடன்களுக்காக செடல் மற்றும் அலகு போடுதல், தேர் இழுத்தல் போன்ற நேர்த்தி கடன்களை செய்து வீதி புறப்பாடாக சென்றனர். பிறகு பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கருவம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தரம்சந்த் ஜெயின் பள்ளி சிபிஎஸ்இ 10ஆம் ஆண்டு விளையாட்டு தினவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஸ்ரீ தரம்சந்த் ஜெயின் பள்ளி 10ஆம் ஆண்டு விளையாட்டு தினவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் பப்லாசா, செயலாளர் ஜின்னாராஜ், பொருளாளர் நவீன்குமார், நிர்வாக இயக்குனர் அனுராக் ஆகியோர் தலைமை தாங்கினர். பள்ளி முதல்வர் சாந்தி பாலச்சந்திரன் அனைவரையும் வரவேற்றார். கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவில் மாணவர் படை அணிவகுப்பு, ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல், பிரமிடு, யோகா மற்றும் ஓட்டப்பந்தயம், தொடர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளோடு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி மாணவ மாணவிகள் பரிசுகளை வழங்கினார். We will take part in the Sri Dharamchand Jain School 10th annual sports meet. The true spirit of sportsmanship and that will. விருத்தாச்சலம் அருள்மிகு ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாத சனி பிரதோஷத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். ஆவணி மாத சனி பிரதோஷத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஸ்ரீ விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் விநாயக சுவாமி, அம்பாள், சண்முக சுப்பிரமணியம், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கால் மண்டபத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 12 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அருகம்புல், வில்வம் மற்றும் மலர் மாலைகள் சாற்றி பக்தர்கள் தீபாராதனை காண்பித்தனர். ஆவணி மாத முதல் சனி பிரதோஷம் என்பதால் விருத்தாச்சலத்தை சுற்றியுள்ள அனைத்து கிராமத்திலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு விருத்தாச்சலம் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் மைய மாவட்ட விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கடலூர் மைய மாவட்ட செய்தி தொடர்பாளர் பூக்கடை ரவி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் ராஜ்குமார், நகர ஒருங்கிணைப்பாளர் அருள், சுப்புடு, மணிகண்டன், நகர பொறுப்பாளர் முகிலன், கலைராஜன், கஜேந்திரன், கார்த்தி, லோகேஷ், ராமர், அஜித், முகிலன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளம் சிறுத்தைகள் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மூன்றாவது ஆண்டாக தமிழ்நாடு சர்வதேச காத்தாடி திருவிழா மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தை கிழக்கு கடற்கரை சாலை வட நிம்மேலி பகுதியில் தமிழ்நாடு சர்வதேச காத்தாடி விடும் திருவிழா தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 15க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த நபர்கள் பங்கு பெற்று பட்டம் விட்டனர். இதில் ஏராளமான வடிவங்களில் வண்ணங்களில் பட்டங்கள் பறக்க விடப்பட்டது. பொதுமக்களையும் குழந்தைகளையும் வெகுவாக கவர்ந்தது. மேலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் வருடந்தோறும் நடத்தப்பட வேண்டும் என நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம். விருத்தாச்சலத்தில் 70க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மூடப்பட்டு போராட்டம். பள்ளிகளுக்கு இடையிலான செஸ் விளையாட்டு போட்டி, 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.